Hi students, now we are going to learn about a potentiometer. So potentiometer is a very important practical applications. Old syllabusல இது practical இருந்துச்சு, but இந்த syllabusல practical இல்ல, ஓகேவா? So இதோட யூஸ் என்ன அப்படின்னா potentiometer, potentio that is potential meaning. meter அப்படின்னா மெஷர்மெண்ட் அர்த்தம். ஸோ எதை நம்ம மெஷர் பண்ண போறோமோ அதுதான் பொட்டன்ஷியல் மீட்டர்னா பொட்டன்ஷியலை மெஷர் பண்ண வேண்டிய ஒரு டிவைஸ் அர்த்தம். இந்த வோல்ட் மீட்டர் அப்படின்னா வோல்டேஜ் மெஷர் பண்றது, அம்மீட்டர் தட் இஸ் ஆம்பியரை மெஷர் பண்ற ஒரு டிவைஸ், ஸோ அம்மீட்டர். தென் அதே மாதிரி தெர்மோமீட்டர், தென் வென்ச்சுரி மீட்டர், இப்படி எதுனாலுமே அந்த மீட்டர்னு வந்துச்சுனாலே தட் இஸ் மெஷர்மெண்ட் டிவைஸ்னு அர்த்தம். ஏதோ மெஷர் பண்ற ஒரு டிவைஸ்னு அர்த்தம். இங்க பொட்டன்ஷியல் மீட்டர்னா பொட்டன்ஷியலை மெஷர் பண்ற ஒரு டிவைஸ், அதை நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? சோ பொட்டன்ஷியல் டிவைஸ் பண்றதுக்கு தான் நம்ம தான் மல்டிமீட்டர் இருக்கே, அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பொட்டன்ஷியலை வந்து, ஏன்னா அப்பெல்லாம் செல்லு வந்து ஒவ்வொரு ஆளும் புது செல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் வோல்டா வந்து வோல்டாக் செல்லோட வந்தாரா, தென் அதுக்கப்புறம் டேனியல் வந்து டேனியல் செல்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அப்புறம் லெக்லாஞ்சிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து லெக்லாஞ்சி செல் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லெட் ஆசிட் அக்குமுலேட்டர்ல இருந்து அடுத்து செல்லுலாம் நிறைய வந்துச்சு. ஸோ அது ட்ரை செல்லு, லிக்விட் இருக்கிற செல்லு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்தது. எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணா அது லிக்விட் இருக்கிற செல்லு. தென் வெறும் கெமிக்கலை மட்டுமே யூஸ் பண்ணி அது உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது மூலமா வர்றதெல்லாம் ட்ரை செல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி செல்லெல்லாம் ஒன்னொன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி வரும்போது அப்போ வர்ற செல்லுல இஎம்எஃப் எதுக்கு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ண டிவைஸ் தான் வந்து தட் இஸ் பொட்டன்ஷியோமீட்டர், ஓகேவா? ஃபர்ஸ்ட் we are going to learn about principle of potentiometer. இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபல் என்ன, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க், ஓகேவா? பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ அப்படின்னா மல்டிமீட்டர் இது இப்போ தேவையில்லை. நம்ம வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து பிசிக்ஸ்ல பொட்டன்ஷியோமீட்டரை வச்சு தட் இஸ் பொட்டன்ஷியலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ அதை தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை வந்து பார்த்துக்கலாம். பேட்டரி, நம்ம இதுக்கு முன்னாடி மீட்டர் பிரிட்ஜில் வந்து என்ன பார்த்தோம்னா லெக்லாஞ்சி செல்லு, அது பேட்டரி கிடையாது. ஸோ பேட்டரி மீன்ஸ் சீரிஸ் ஆஃப் செல்லுன்னு அர்த்தம். நிறைய செல்லை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதோட இஎம்எஃப் வந்து ஹையா இருக்கும். பட் லெக்லாஞ்சி இதுக்கு முன்னாடி மீட்டர் பிரிட்ஜ் பார்த்தோம்ல, லெக்லாஞ்சி செல் இருந்ததா, லெக்லாஞ்சி செல்னா 1.5 வோல்ட் தான். தட் இஸ் லெக்லாஞ்சி செல்லோட இஎம்எஃப். எவரடி பேட்டரிலாம் இருக்குல்ல, அது பெரிய பேட்டரியா இருந்தாலும் அதுவும் 1.5 தான். சின்ன பேட்டரியா இருந்தாலும் நம்ம ரிமோட்டுக்கு போடுற பேட்டரியா இருந்தாலும் அதுக்கும் 1.5 வோல்ட் தான், ஓகேவா? ஸோ சைஸ் வேரி ஆகுதுங்கிறனால வோல்டேஜ் வந்து வேரி ஆகாது. ஸோ தட் இஸ் லெக்லாஞ்சி செல். அதுக்கு வந்து ஒரு லோ வோல்டேஜ் தான் இருக்கும். ஆனா பேட்டரினா அப்படி கிடையாது. இப்போ 3 பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கரண்ட் ஹை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோவா இருந்தா கரண்ட் வந்து n டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ அதனால பேட்டரி இது ஒரு கீங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தட் இஸ் த கீ. ஸோ இதுல ஒண்ணுமே இருக்காது, வெறும் இந்த கனெக்ஷனை ஜங்ஷனை வந்து அந்த கனெக்ஷன் வந்து கட் பண்றதுக்காக ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பாருங்க, சென்டர்ல இந்த நான் பிளக்கை எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு இந்த 2 மெட்டல் ஸ்ட்ரிப்பும். இதை நான் இன்சர்ட் பண்ணும்போது இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சுவிட்ச் ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம சுவிட்ச் யூஸ் பண்றோம். இது ஓல்டுல வந்து இது மாதிரி தான் பழைய காலத்துல யூஸ் பண்ண ஒரு சுவிட்ச் தான், அதை தான் கீன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ கீ இது. தென் அதுக்கப்புறமா சி அண்ட் டி. ஸோ சிடி இஸ் எ நடுவில் ஏதோ வயர் இருக்குன்னு அர்த்தம். நம்ம மீட்டர் பிரிட்ஜ் அது 1 மீட்டர் வயர் இருந்ததுனால அதை மீட்டர் பிரிட்ஜ் சொல்றோம். ஆனா இங்க பொட்டன்ஷியோமீட்டர்ல 10 மீட்டர் வயர் இருக்கும். திஸ் இஸ் த பொட்டன்ஷியோமீட்டர், ஓகேவா? சோ பொட்டன்ஷியோமீட்டர் எப்படின்னா 10 மீட்டர் வயர். சோ எல்லாம் பாருங்க, இதுதான் ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதான் ஏ, இது பின்னு வச்சுக்கோ. ஏல இல்லைன்னா இதை ஏன்னு வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம கீழே இருந்து வருவோம். இது 1 மீட்டர், இது மாதிரி 10 செக்மெண்டா இருக்கும். சோ 10 மீட்டர் வயர் இருக்கும், அதை 10 செக்மெண்டா பேரலல் ஸ்ட்ரிப்பா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கட்டியிருப்பாங்க. சோ இது எப்படி இருக்குன்னா இங்க இருந்து இது வந்துட்டு இதுலயே அப்படி கண்டினியூட்டியா தான் இருக்கும். சோ கரெக்டா இருக்கும் உள்ளேயே அப்படியே 10 மீட்டர் இப்படி ஜிக்ஸாக்கா வச்சிருக்காங்க, ஓகேவா? சோ 10 செக்மெண்ட் பேரலலா இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குது, தட் இஸ் பொட்டன்ஷியோமீட்டர், ஓகே? சோ இப்போ பாருங்க இதுல ஏ அண்ட் பி வந்து ஒரே சைடு வந்துருச்சு. நம்ம மீட்டர் பிரிட்ஜ்ல வந்து ஏ ஒரு பக்கம் பி ஒரு பக்கம் இருந்தது, அது 1 மீட்டர் வயர் தான் இருந்தது. சோ இங்க ஏ பி ஒரு சைடு தான் இருக்கும், ஆனா 10 மீட்டர் வயர் இருக்கு. இதுவும் மேங்கனீன் ஆர் கான்ஸ்டன்டன். கான்ஸ்டன்டன்ங்கிறது ஒரு அலாய் வயர், மேங்கனீன் அதுவும் ஒரு அலாய் வயர் தான். ஏன் அலா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீட்டர் பிரிட்ஜ்ல அலா ஏன் யூஸ் பண்றோம், இந்த அப்பாரட்டஸ்லயும் நம்ம டைரக்டா ஏக்கு பிக்கு அக்ராஸா பேட்டரியை கனெக்ட் பண்றோம். இதுதான் ஏ, இது பி. ஆக்சுவலா சிடி நம்ம எழுதி இருக்கோம், ஆனா ஃபர்ஸ்ட் சொல்றதுல ஏபின்னு சொல்லுவோம். நம்ம இங்க வந்து சிடியா மென்ஷன் பண்ணிக்கிட்டோம், ஓகேவா? இத பிராக்டிகல்குள்ள. சோ அப்ப இந்த சிடி அதுதான், இது சி இது டி எடுத்துக்கலாம், சிடி. சோ அப்ப இந்த 10 மீட்டர் வயருக்கு அக்ராஸா பாருங்க டைரக்டா பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டேரக்டா பேட்டரி கனெக்ட் பண்ணா அந்த பேட்டரியோட கரண்ட் எல்லாம் இதுலயே வயர்ல தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ அந்த வயர் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி வேரி ஆகலாம்.
ஆல்ஃபா வேல்யூ லோவா இருந்தா தான் கொஞ்சமா வேரி ஆகும். இதே ஏதோ காப்பர் வயரா இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ ஹை, தட் இஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஹையா இருக்கும். அப்படின்னா இப்படி கனெக்ட் பண்ணும்போது ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சு அப்படின்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி வேரி ஆகும். நம்ம எடுக்கிற ரீடிங் கரெக்டா வராது. ஒவ்வொரு டைமும் வேற வேற வேல்யூவா இருக்கும். அதனாலதான் நம்ம அலாய் யூஸ் பண்றோம். ஏன்னா இதோட அலாயினாலே அதோட ஆல்ஃபா வேல்யூ லோவா இருக்கும். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வந்து லோவா இருக்கும். அதனால தான் அலாய் யூஸ் பண்றோம். ஓகேவா? தென் இந்த இதெல்லாம் பாருங்க, இதுதான் சிடி. ஸோ இதுக்கு அக்ராஸா 10 மீட்டர். அப்போ இந்த லென்த் தான் 10 மீட்டர் வயர். ஓகேவா? ஸோ இந்த 10 மீட்டர் மேங்கனின் வயர், மேங்கனின் ஆர் கான்ஸ்டன்டன் ரெண்டுமே அலாய் வயர். ஓகேவா? தென் அடுத்து இந்த ஏங்கிற எண்டு, இதுல ஏனா ஏ இல்லைன்னா பின்னா பி, எதை வேணா எடுத்துக்கலாம். இங்க சில இருந்து நான் எந்த பேட்டரி வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்க போறேனோ அந்த பேட்டரி, தட் இஸ் செல்லு, அந்த செல்லோட இஎம்எஃப் சை. இதுதான் செல்லு. அந்த செல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலை இந்த வயர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து கால்வானோமீட்டர். கால்வானோமீட்டர் இருந்தாலே பக்கத்துல ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ்க்கு அடுத்தது ஜாக்கி. நம்ம எல்லாத்தையும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ கால்வானோமீட்டர் அப்படின்னாலே இதுதான் கால்வானோமீட்டர். திஸ் இஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ், தென் தட் இஸ் ஜாக்கி. ஓகேவா? இந்த ஜாக்கி யூஸ் பண்ணி நம்ம இந்த 10 மீட்டர் வயர்ல எங்க வேணாலும் நம்ம மூவ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி வயர் வந்து லென்த்தா நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, எஸ். ஸோ இதுல இந்த ஆர், ஸ்மால் ஆர், நம்ம இதுக்கு முன்னாடி மீட்டர் பிரிட்ஜ்ல ஆர் டேஷ்னு பார்த்தோம், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த். இது ஸ்மால் ஆர், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த். இந்த வயர் இருக்குல்ல, மீட்டர் பிரிட்ஜ் சாரி பொட்டன்ஷியல் மீட்டரோட இந்த வயரோட 1 மீட்டருக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸோ தட் இஸ் ஸ்மால் ஆர். அப்படின்னா எனக்கு எத்தனை மீட்டர் வருதோ, ஒரு 6 மீட்டர், தட் இஸ் நம்ம இங்க சென்டிமீட்டர் தான் மெஷர் பண்ண போறோம். ஒரு 600 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எனக்கு ஜீரோ பேலன்ஸ், அதாவது ஐஜி வந்து ஜீரோ, தட் இஸ் கால்வானோமீட்டர் வந்து பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த சர்க்யூட்டை பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா கால்வானோமீட்டர் வழியா கரண்ட் வரல, அப்பதான் நம்ம வேல்யூ எடுக்கணும். ஸோ அப்படின்னா 600 சென்டிமீட்டர், தட் இஸ் 6 மீட்டர்ல எனக்கு வந்து தட் இஸ் லென்த் பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா அப்படின்னு இந்த வேல்யூ ஆர். ஸோ ஆர் இன்ட்டு 600 அப்படின்னு மல்டிப்ளை பண்ண வேண்டியதா 6 ஆல். ஏன்னா இது 1 மீட்டருக்கு ஆர் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா 6 மீட்டர்னா நான் சென்டிமீட்டர்ல தான் இதில் மெஷர் பண்றதுனால சென்டிமீட்டர்ல வந்து 600 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஆனா இதே மீட்டரா எடுத்துக்கிட்டோம்னா 6 மீட்டர் தான். ஸோ ஆர் இன்ட்டு 6 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி நம்ம அந்த லென்த் ஆஃப் த வயரோட ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் நம்ம இப்போ என்ன பண்றோம்னா சர்க்யூட்லாம் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு இந்த ஜாக்கி வச்சு அந்த 10 மீட்டர் வயர்ல அப்படியே மூவ் பண்ணணும். அப்படியே இதுலயே இப்படியே மூவ் பண்ணணும். ஓகேவா? அப்படி மூவ் பண்ணும்போது இந்த ஜேங்கிற இடத்துல வந்து எனக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த கால்வானோமீட்டர்ல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஒருவேளை நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம வெளியில விலகிட்டனாலும் ஜீரோ தான் காட்டும். ஏன்னா கண்டினியூட்டி இல்லைனால கால்வானோமீட்டர்ல ஜீரோ தான் காட்டும். நம்ம இதுலயே மூவ் பண்ணும்போதே ஜீரோ காட்டணும். அதை தாண்டும் போது ஆப்போசிட் சைடு வந்து அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த நீடில், கால்வானோமீட்டர் நீடில். ஸோ இப்போ ஜேல வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கால்வானோமீட்டர்ல ஜீரோ காட்டுது அப்படின்னா இந்த பக்கம் கரண்டே வரலன்னு அர்த்தம். அப்படின்னா இங்க எவ்வளவு வோல்டேஜ் இருக்குதோ அந்த வோல்டேஜும் இந்த வோல்டேஜும் ஈக்குவல் அர்த்தம். தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஜேயும் தென் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் த பேட்டரி ஆர் செல்லு தான் இது. ஓகேவா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் த செல்லோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஜே, அது சிஜேக்கு அக்ராஸ் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குதோ அதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த வயருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தா கண்டிப்பா இதுல ஒரு வோல்டேஜ் வந்து டிராப் ஆகும். அந்த வோல்டேஜை நான் பேலன்ஸ் பண்ணி இந்த செல்லோட வோல்டேஜும் கம்பேர் பண்றதுக்காக இப்படி செய்யணும். ஓகேவா? ஸோ இந்த வோல்டேஜ் நான் அப்படியே மூவ் பண்ணி வரும்போது இது ஜீரோ ஆயிடுச்சுன்னா அப்படியே இந்த இதுக்கு இடையில இருக்க வோல்டேஜும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் தென் இந்த இஎம்எஃபோட தட் இஸ் செல்லோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம கண்டிஷன். ஓகேவா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வென் பேலன்ஸ்டு கண்டிஷன் the circuit வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா the potential difference across சிஜேக்கு அக்ராஸ் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல கரண்ட் ஐ கரண்ட் வருது, இதோட லென்த் எல் லென்த், 1 மீட்டருக்கு வந்து ஆர் ரெசிஸ்டன்ஸ், 1 மீட்டருக்கு ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எல் மீட்டர் அப்படின்னா எல்ஆர் ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ்னாலே ஐஆர், தட் இஸ் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஐ இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆர் வந்து 1 மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எல் மீட்டர், therefore எல்ஆர் ஓம்ஸ் லா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ இதுக்கு அக்ராஸா இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஆர், தட் இஸ் கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். சோ கரண்ட் ஐ, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்எல். ஓகேவா? தென் இது தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா சைக்கு ஈக்குவலா இருக்கும். சோ சை இஸ் ஈக்குவல் டு ஐஆர் எல், அந்த செல்லோட இஎம்எஃப் ஈக்குவலா இருக்கும். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கரண்ட் ஐ வந்து ஸ்டெடி கரண்ட். நம்ம யூஸ் பண்றது பேட்டரி யூஸ் பண்றது ஸ்டெடி கரண்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவோம். சோ வேரி ஆகாது. சோ ஐ வந்து கான்ஸ்டன்ட், then R is also constant. So அதை omit பண்ணிட்டோம் அப்படின்னா L தான் வேரி ஆகுது. So
the cell ஓட EMF of the given cell is directly proportional to balancing length of the potentiometer wire சொல்லலாம். ஸோ இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா EMF இன்க்ரீஸ் ஆக பேலன்ஸ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற செல்லோட அந்த லென்த்தை வச்சுட்டு இதோட செல்லோட EMF எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வேல்யூ மெஷர் பண்ணணும் அப்படின்னா இது பிரின்சிபல், இதை ப்ராக்டிகலா மெஷர் பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். ஏற்கனவே நோன் வேல்யூ EMF-ஐயும் தென் தெரியாத இன்னொரு செல்லோட EMF கண்டுபிடிக்கணும்னா ஒரு தெரிஞ்ச வேல்யூ வச்சுதான் தெரியாத வேல்யூவை நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். The EMF of the given cell is directly proportional to balancing length. அவ்வளவுதான். That is the principle of potentiometer. Thank you.